தமிழ்நாட்டின் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இஸ்ரோ சார்பில் விண்வெளி அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப பூங்கா அமையவிருப்பதாக தகவல் வெளியிடப்பட்டிருக்கிறது. ரூபாய் 39.16 கோடி மதிப்பீட்டில் விண்வெளி அறிவியல் பூங்கா கட்டிடம் மற்றும் உட்கட்டமைப்பு வசதிகள் மேற்கொள்ள டெண்டர் வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவன உந்தும் வளாகத்தின் கட்டுமானம் மற்றும் பராமரிப்பு குழு சார்பில் டெண்டர் அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. ஜூலை 16ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 6ஆம் தேதிக்குள் ஆன்லைன் மூலமாக டெண்டரில் விண்ணப்பிக்கலாம் என்ற தகவலும் வெளியிடப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டின் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இஸ்ரோ சார்பில் விண்வெளி அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப பூங்கா அமையவிருப்பதாக தகவல் வெளியிடப்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்குகிறார் நம்முடைய செய்தியாளர் நாகராஜன். வணக்கம். இது பற்றிய கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணலாம். இது இஸ்ரோ விண்வெளி துறையின் மிக முக்கிய அறிவிப்பு. நெல்லை மாவட்டம் மகேந்திரகிரியில் விண்வெளி ஆராய்ச்சி அதாவது உந்தும மைய வளாகம் உள்ளது. இது ராக்கெட்டுக்கு தேவையான எரிபொருட்கள் என சுமார் 60% பொருட்கள் இங்கிருந்து தயாரிக்கப்படுகிறது. அப்படிப்பட்ட தமிழ்நாட்டில் மிக முக்கியமான மையம் அமைந்திருக்கக்கூடிய மகேந்திரகிரியில் தற்பொழுது ஒரு அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. அதாவது 39 கோடியே 16 லட்சம் மதிப்பீட்டில் கன்னியாகுமரியில் இஸ்ரோ சார்பில் விண்வெளி அறிவியல் தொழில்நுட்ப பூங்கா கட்டிடம் மற்றும் உட்கட்டமைப்பு வசதிகள் மேற்கொள்வதற்கு ஒரு டெண்டர் வெளியிட உண்மையில ஒரு மகிழ்ச்சியான ஒரு அறிவிப்பு. ஏனென்றால் தமிழ்நாட்டில் வரும் பொழுது மிகப்பெரிய அளவில் விண்வெளித்துறை சார்ந்து மாணவர்கள் அதிகம் பேர் இதன் மூலமாக பயன்பெற முடியும். அதில் வேலைக்கு செல்வதற்கான வாய்ப்புகளும் அதிகம் உருவாகும். இது ஏற்கனவே இஸ்ரோ முன்னாள் தலைவராக இருந்த சிவன் ஏற்கனவே தெரிவித்திருந்தார். இதுபோன்று தென் தமிழ்நாடுகளில் இருந்து அதிகமான மாணவர்கள் வர வேண்டும், அதற்கான வாய்ப்புகள் உள்ளது என்று தெரிவித்திருந்தார். அதற்கு வழிவகுக்கும் வகையில் இன்றைய இந்த அறிவிப்பு கண்டிப்பாக அது அறிவிப்பு நம்பிக்கைக்கு உயிர் கொடுக்கும் வகையில் இருக்கிறது. எனவே இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தின் உந்தும வளாகத்தின் கட்டுமானம் மற்றும் பராமரிப்பு குழு சார்பில் இன்று டெண்டர் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜூலை 16ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 6ஆம் தேதிக்குள் ஆன்லைன் மூலமாக இதற்கு விண்ணப்பிக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆகஸ்ட் 13ஆம் தேதி முதல் காலை 11 மணிக்கு ஆகஸ்ட் 13ஆம் தேதி காலை 11 மணிக்கு இந்த டெண்டர் திறக்கப்படும். அதன் பிறகு அவர்கள் அந்த இதில் பதிவு செய்து கொள்ளலாம் என்று தெரிவித்திருக்கிறார்கள். இது 2 ஆண்டுகளுக்குள் கட்டி முடிப்பதற்கும் திட்டமிட்ட இந்திய விண்வெளித்துறை வளர்ச்சி மற்றும் சாதனை குறித்து பொதுமக்களுக்கு அறிவிக்கும் வகையில், அதாவது எல்லோரும் பயன்பெறும் வகையிலும் தெரிவிக்கும் வகையிலும் இந்த பூங்கா செயல்படும் என்று அவர்கள் இஸ்ரோ தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.